மகளே மீண்டும் ஒரு பலத்தை கைத்தட்டால் நம்ம லோகேஷ் கனகராஜன் அவர்களுக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தேங்க்யூ. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் லோகேஷ் அவர்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்திருக்கு. பிஹைண்ட் வுட்ஸை பொறுத்த அளவுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து எனக்கு சப்போர்ட்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 2012 நினைக்கிறேன். அப்ப இருந்து இப்போ வரையும் அவங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் அபவுட் இட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஒரு இடத்துல நீங்க இந்த மாதிரி விருது வாங்கும் போது கமல் சார் கூடலாம் நான் வந்து யோசிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தர் தான் இன்னைக்கு இப்படி நிக்கிறீங்க, இப்படி மாசா எங்க முன்னாடி. அவ்வளோ ஹாப்பியா, அவ்வளோ பெருமையா இருக்கு. லோகேஷ் சார் உன்னை யோசிச்சா அது நடந்துருது. அதோட மேஜிக் என்ன? இல்ல யோசிக்காதான் நிறைய நடந்திருக்கு. கமல் சாரை வச்சு யோசிச்சதே இல்லை. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரை வச்சு இவ்வளவு சீக்கிரம் டைரக்ட் பண்ண முடியும் நான் கனவுலயே நம்பல. பட் ஆனா நடந்து முடிஞ்சிருச்சு. கமல் சார் கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்ததுன்னு உங்களை கால் பண்ணி நரேஷனுக்கு வாங்க லோகேஷ் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு பீதியில நம்ம கிளம்பி போவோம்ல, அந்த மொமெண்ட் அங்கேருந்து சொல்லுங்க. இல்ல சார் தான் கூப்பிட்டாரு, நாளைக்கு நரேஷன் வச்சுக்கலான்னு. அப்பதான் போன ஒரு 10-11 இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில 2.5 hours நினைக்கிறேன் நரேஷன் போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes வந்து நான் சரியா சொல்லலை, எனக்கு சொல்ல வரல. அப்புறம் நான் பிரேக் கேட்டேன் அவர்கிட்ட, சார் ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கிறேன்னு. அப்புறம் போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தா படம் நடக்காது, அதனால சொல்லிடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது தான். அவரு அதான் கதை கேட்கறதே எனக்கு பயமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் அவர் பார்க்கும்போது. ஏன்னா கன்செப்டாக பார்த்துருப்பாரு. ஸோ அதான் ரொம்ப ஒரு மாதிரி பயந்து நரேஷன் போச்சு. உங்களோட மிகப்பெரிய கனவே வந்து கமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது தான் லோகேஷ் அண்ணனோட மிகப்பெரிய கனவுன்றது தெரியும். இப்போ கமல் சாரை வச்சு நம்ம படம் பண்ணியாச்சு. அடுத்து லோகேஷ் அண்ணனோட கனவு என்ன? எல்லாருமே தானே, இங்கே இருக்க அத்தனை ஸ்டார்ஸுமே. அதில் குறிப்பிட்டுன்னு இல்லை, யார் கூடலாம் ஒர்க் பண்ணலையோ அவங்க எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணும். ஏன்னா என்னோட ஃபில்மோகிராஃபியில் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸோட பேர் இருக்கணும்னு செம ஆசை. கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணோம், தலை சார் கூட ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணோம். சூப்பர். உங்களோட படத்துல வந்து ஒரு யூனிக்கான விஷயம் என்ன? அதுதான் எனக்கு ஒரு இதை வந்து நான் படத்துல போய் கேட்க முடியாது. என்ன விஷயம்னா, நம்ம படத்துல எல்லாம் வந்து ஒரு வெப்பன் வந்து யூனிக்கா வந்து மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு சில வெப்பன்லாம் காட்டுறேன். இந்த வெப்பனை வந்து யாருக்கு எந்த படத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. ஓகே? உனக்கு அடுத்த படத்துல அமேசிங் சூப்பர். அடுத்தது இந்த அளவு இன்னும் யோசிக்கல, யாராவது ஒருத்தர் கொடுத்துருவோம் கையில குடி சீக்கிரத்துல. யாரு சார்? ஏதாவது ஒரு ஹீரோ இப்படி இருக்கலாம். ஹீரோ நேம் திரும்பவும் கார்த்தி சாருக்கே கொடுக்கலாம் இது.